வணக்கம், நான் உங்கள் பெங்களூர் தமிழன். நம்ம இன்னைக்கு தமிழ்நாடு ஸ்டைலில் மட்டன் குழம்பு, அது கூடவே மட்டன் வறுவல் செய்ய போகிறோம். ஆமாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்களும் இதே மாதிரி செய்யணும்னு இந்த வீடியோ முழுசாக பார்த்து செய்யுங்க, ரொம்பவே சூப்பராக வரும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்தால் தெரிஞ்சுக்கிறேன். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துலேயே பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து போடுற நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. நம்ம இன்றைக்கி தமிழ்நாடு ஸ்டைலில் மட்டன் வறுவல் செய்ய போகிறோம். முதல்ல மட்டன் குழம்பு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த மட்டனை எடுத்து வறுவல் செய்ய போகிறோம். இதுக்காக நம்ம எடுத்துருக்கிறது 1.5 கிலோ வெள்ளாட்டு கறி எடுத்துருக்கோங்க. மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. இதுக்காக எடுத்துருக்கிறது 300 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கோம். 1.5 கிலோ மட்டனுக்கு இது கரெக்டாக இருக்கும். இது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னே இதில் பட்டை சேர்த்துக்கலாம், ஒரு 3லேருந்து 4 கிராம் இருக்கும். அடுத்ததாக சோம்பு சேர்த்துக்கலாம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 200 கிராம் போட்டுக்கலாம். இது பேஸ்ட் போடணுன்ட்டு இல்லை, டைரெக்டாக இஞ்சி பூண்டு கூட போடலாம். நீங்கள் அப்படி நீங்கள் போடுறதாக்கா பூண்டு வந்து ஒரு 60 கிராமு, இஞ்சி ஒரு 40 கிராம் போட்டு 100 ml தண்ணி ஊற்றி அரைச்சிங்களான்னா 200 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆகிடுங்க. இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம் வாங்க. 1.5 கிலோ மட்டன் வேகிற மாதிரி ஒரு குக்கர் வச்சுக்கலாம். அந்த குக்கரில் ஒரு 300 ml ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் மிதமான சூடேறி வந்ததும் பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு, பிரியாணி இலை எடுத்து வச்சுருக்கோம், அது இதில் சேர்த்துக்கலாங்க. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 5 பீஸ் எடுத்துருக்கோம், அதிகமாக இல்லை. மிதமான சூடில் சேர்த்துட்டு அப்படியே வதக்க ஆரம்பிக்கலாம். இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சின்ன வெங்காய பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மீற்றிக்கலாங்க. அது வந்து மட்டன் வறுவல் செய்கிறதுக்காக அதை யூஸ் பண்ண போகிறோம். இந்த அளவுக்கு மீற்றிருக்கோம். நம்ம அரைச்சி எடுத்த இந்த பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கலாங்க. ஆயில் பிரிஞ்சு வரும். அப்போது நம்ம கறிவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துருக்கோம். இந்த ரெசிபிக்கு மெயின் என்ன இன்க்ரீடியன்ஸ்னால் சின்ன வெங்காயம், பட்டை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தாங்க மெயின் இன்க்ரீடியன்ஸு. இதோட வாசம் சும்மா அப்படியே கமன்னு வந்துட்டுருக்கு. பச்சை வாசனை போயிடுச்சு, எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள். இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1.5 கிலோ மட்டனை சேர்த்துக்கலாங்க. இது வந்து வெள்ளாட்டு கறிங்க, இளம் ஆடு, நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கறி பார்க்கும் போதே தெரியும் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்றது. சமைச்சு சாப்பிட்றப்போ அருமையாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மட்டன் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி மஞ்சத்தூள் போட்ட வீடியோ மிஸ் ஆகிடுச்சு, ஸோ அதனால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. மிளகாய் தூள் வந்து நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கோம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக மல்லித்தூள் தாங்க, இதுதாங்க ரொம்ப முக்கியமானது. இந்த மட்டன் குழம்புக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கோம். இந்த மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷத்துக்கு கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஏன்னா அடி பிடிச்சிரும் மசாலா போட்டுறதுனால. ஃப்ளேமும் கம்மியாக வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ மட்டன் பார்க்குறப்பவே தெரியும் அவ்வளோ சூப்பராக அந்த மசாலா பிடிச்சிருக்குன்னுட்டு. பார்க்கும்போது அப்படியே சாப்பிட்ணும் போல் தோணுதில்ல? கண்டிப்பாக தோன்றவங்களாம் லைக்கை போட்டு கமெண்ட்டில் வந்து எஸ்ன்னு சொல்லிவிடுங்க. அடுத்ததாக தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துக்கிறோம். இதுக்காக 600 கிராம் தக்காளி எடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை அரைச்சி இந்த மாதிரி சேர்த்துருக்கோங்க. அடுத்ததாக தண்ணி சேர்த்துக்க போகிறோம். குழம்புக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து ஒரு 2 லிட்டர் தண்ணி சேர்க்குறோங்க. இந்த அளவுக்கு தண்ணி சேர்க்குறப்போ ஒரு 15 பேர் சாப்பிட்லாங்க இந்த மட்டன் கிரேவியை. அடுத்ததாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம இதுக்காக கல் உப்பு எடுத்துருக்கோம். டேஸ்ட்டு பார்த்து தேவைக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. குழம்பு நல்லா திக்காக வர்றதுக்காக ஒரு 40 கிராம் பொட்டுக்கடலை எடுத்துருக்கோம். அடுத்தது அரை மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக கறிவேப்பிலை போட்டுக்கலாம், ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு. சோம்பு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். அடுத்ததாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த மட்டனும் பாருங்கள் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம அரைச்சிருக்கிற பேஸ்ட் இதில் சேர்த்துக்கலாங்க. அதாவது பொட்டுக்கடலை, தேங்காய்லாம் போட்டு அரைச்சாலே அது இந்த மாதிரி செய்கிறப்போ அந்த கிரேவி வந்து நல்லா திக்காக இருக்கும், ப்ளஸ் ரிச்சாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அடுத்ததாக மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம். நம்ம வந்து ஆச்சி மட்டன் மசாலா எடுத்துருக்கோம், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கோங்க. இப்போ நல்லா கொதி வருது பாருங்கள். இந்த மாதிரி கொதி வர்ற சமயத்தில் அப்படியே மூடி போட்டு ஸ்லோவாக வேக வைக்க போகிறோம். நம்ம விசில் வந்து போடலாமா வேணாமான்னு அப்புறமா சொல்கிறேன் நான். அதே மாதிரி ஃப்ளேம் பாருங்கள் எந்த அளவுக்கு வச்சுருக்கோன்ட்டு இதே மாதிரி வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் வேகட்டும். இந்த மட்டன் குழம்பு 20 நிமிஷமாக நல்லா கொதி வந்துட்டுருக்கு. அதாவது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்க விட்டுருக்கோம். இப்போ வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ அப்படியே ஒரு பீஸ் எடுத்து பார்க்குறப்போ இன்னும் கொஞ்சம் வேகணுமா இருக்குது. ஸோ அதனால் நம்ம குக்கர் மூடி போட்டுட்டு ஒரு 2 விசில் விட்டுடலாம். ஆல்ரெடி 20 நிமிஷமாக அந்த மட்டன் ஸ்லோவில் வெந்திருக்கு. அதோட ஃப்ளேவரும் சூப்பராக வந்துருச்சு. 2 விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணலாங்க. 2 விசில் ஆனதுக்கப்புறம் ஸ்டீம் எல்லாம் வெளியே போகிற வரைக்கும் அப்படியே விட்டுருந்தோம். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிட்டோம். பாருங்கள், அந்த மட்டன் சூப்பராக வெந்துருச்சுங்க. இந்த அளவுக்கு வெந்தாவே போதும். அதாவது இப்போ மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க.
இது அப்படியே வெள்ளை சோறில் போட்டு சாப்பிட்டா அமிர்தமாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அப்படி சாப்பிட போகிறதில்ல, வறுவல் பண்ணி சாப்பிட போகிறோம். அதுக்கு ஒரு கடாயை வச்சுக்கலாம். 50 ml ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் மிதமான சூடேறி வந்ததும் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு வெங்காயத்தை சாப் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கலாம். அடுத்ததாக நம்ம மீத்தி வச்சு இந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். அதாவது சின்ன வெங்காயத்தை அரைச்சி வச்சிடறோம்ல அது. இப்போ இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அப்படியே வதக்க ஆரம்பிக்கலாம். அடுத்ததாக தக்காளி சேர்த்துக்கணும். இதுக்காக மீடியம் சைஸில் ஒரு 2 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ லேசாக வதங்கி வர்ற சமயத்தில் மசாலா சேர்த்துக்க போகிறோம். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மட்டன் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இப்போ அப்படியே லேசாக மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். அதாவது ஒரு நிமிஷம் வரைக்கும் இதே மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணலாங்க. நம்ம ரெடி பண்ண மட்டன் குழம்புலேருந்து கொஞ்சமாக இதில் குழம்பு சேர்த்துக்கலாங்க. அடுத்ததாக மட்டன் எல்லாம் தனியாக பிரித்து இதில் சேர்த்துக்க போகிறோம். அதாவது குழம்பு இல்லாமல் மட்டனை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துகிட்டு இருக்கிறோம் பாருங்கள். இந்த மாதிரி எடுத்து இதில் முழுசாக சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணாவே போதும், இது ரெடி ஆகிடுங்க. பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அது கலர் பாருங்கள், அருமையாக இருக்குது. இதை கேரளா பரோட்டா கூட வச்சு சாப்பிடுங்க, செம்மையாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, ஒரு அருமையான தமிழ்நாடு ஸ்டைலில் மட்டன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது மேலே லைட்டாக மல்லி இலை தூவிட்டு எடுத்து சாப்பிட்டா அமிர்தம் மாதிரி இருக்கும். ஓகே மக்களே, நம்ம செஞ்ச இந்த தமிழ்நாடு ஸ்டைல் மட்டன் வறுவல் அண்ட் மட்டன் குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணிட்டு அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர் கூட ஷேர் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற பட்டனை கிளிக் பண்ணுவாங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு. மேலும் சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.